வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறபவர் ஊடகவியலாளர் திரு கரிகாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். இப்போது பரபரப்பாக இயக்குனர் மோகன்ஜி கைது செய்யப்பட்டிருக்காரு காலையில. குறிப்பா பழனி கோயில்ல விற்கப்படக்கூடிய பஞ்சாமிரதம், அதுல கருத்தடை மருந்துகள் கலக்கப்பட்டிருக்கு, இது ஒரு திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு செயல் திட்டம் அப்படின்னு அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியின் அடிப்படையில இப்ப கைது செய்யப்பட்டிருக்காரு. இதற்கு பல தரப்புல கண்டனங்களும் வரத பார்க்க முடியுது. இந்த கைது பற்றி உங்களுடைய புரிதல் என்ன? நீங்க எப்படி பார்க்கறீங்க? மோகன்ஜி ஒரு சமூக விரோதி. மோகன்ஜி கைது செய்யப்படுவதில் எந்த தவறும் இல்லை. ஏற்கனவே அவர் பேசிய பேச்சுகளுக்காக, ஏச்சுகளுக்காக அவர் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு நபர். இவ்வளவு நாள் அவர் வெளியில சுதந்திரமா விட்டதே மிகப்பெரிய தவறு. இப்பயாவது தமிழ்நாடு காவல்துறை கைது செய்திருக்கிறது அப்படின்றத ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன். மோகன்ஜி இதற்கு முன்னாடி என்ன பேசினார்? இப்ப பழனி பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரைகள், ஆண்மை குறைவுக்கான மாத்திரைகள் கலந்து இருக்கிறதா சொல்லிருக்கிறாரு. அதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? அப்படி கலந்து யாருக்காவது ஆண்மை குறைவு ஏற்பட்டு இருக்குதா? இல்ல மோகன்ஜி பழனி பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்டு விட்டு அவருக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டுருச்சா? இல்ல அவருக்கு எரெக்ஷன் ஆகலையா? அந்த ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா என்ன? அப்ப அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்படி எனக்கு ஆண்மை குறைவு ஆயிருச்சு, நான் பழனி பஞ்சாமிர்தத்தை 2 மாசமா சாப்பிட்டேன், அதனால பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னு போய் அவர் சொன்னாருன்னா அதை பற்றி ஆலோசிக்கலாம். ஆனா அப்படி எதுவுமே இல்லாம என்னையா ஆதாரம்னு கேட்டா, நான் செபி வழியா கேட்டேன் அப்படின்னு. செபி வழி செய்தியா கேட்டேன் அப்படின்னு சொன்னா, இது சமூகத்தில் ஒரு பதற்றத்தையும், சமூகத்தில் ஒரு சமூக கொந்தளிப்பையும், பக்தர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்துற நிகழ்வு. பழனி கோயில் அப்படின்றது தமிழ்நாட்டில் எவ்வளவு புகழ்பெற்ற கோயில். அந்த கோயிலுக்கு போகின்ற பக்தர்கள் பஞ்சாமிர்தம் வாங்காத நாளே இல்ல. அதுல ஆண்மை குறைவுக்கான மாத்திரைகள் கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அநியாயம், அக்கிரமம். ஒரு வக்கிர புத்தி உள்ளவன் தான் இப்படி எல்லாம் பேசுவான். ஏற்கனவே அர்ஜுன் சம்பத்தோட மேடைகளை பகிர்ந்து கொண்டவர் இந்த மோகன்ஜி. அந்த அர்ஜுன் சம்பத் ஏற்கனவே என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுல பாயிங்க விற்கிற பிரியாணி கடைகள், அந்த பிரியாணி கடையில ஆண்மை குறைவுக்கான மாத்திரைகளை கலந்துக்கிறாங்க, இதனால இந்துக்களினுடைய இனப்பெருக்கம் பாதிக்கப்படுகிறது, இந்துக்கள் மைனாரிட்டி ஆயிடுவாங்க. அதாவது இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 80% மேலாக இந்துக்கள் இருக்கின்ற ஒரு நாட்டில் முஸ்லிம்கள் மெஜாரிட்டி ஆவதற்கு, இந்துக்களை மைனாரிட்டி ஆவதற்கு இப்படி கருத்தடை மாத்திரைகளை கலக்கிறார்கள் அப்படின்னு ஒரு அபாண்டமான, ஒரு ஆபாசமான அவதூறை ஏற்கனவே சொன்னாரு. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப அதே வழியில் தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும். எப்படி திருப்பதி லட்டு மாட்டு கொழுப்பில் தயாரிக்கப்பட்டது, பன்றி கொழுப்பில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அதுல முழுமையான ஆய்வுகளே நடத்தப்படல. குஜராத்தில் இருக்கின்ற ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்தில் போய் ஒரு ஆய்வை நடத்தி, அந்த ஆய்வின் மூலமாக மாட்டுக்கறி கொழுப்பு, பன்றி கொழுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அது எஸ் குறியீடு ஆய்வு தான். அதற்கு பிறகு கொழுப்பு அமில ஆய்வு நடத்த வேண்டியது இருக்கிறது, கார்பன் ஐசோடோப் ஆய்வு நடத்த வேண்டியது இருக்கிறது. அப்படி ஆய்வு நடத்தினால்தான் அதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதை விட்டுட்டு தன்னுடைய அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்காக சந்திரபாபு நாயுடு இப்படி ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்துள்ளார். இப்படி ஒரு சூழலில் தமிழ்நாடு முழுக்க இப்படி ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும். தமிழ்நாடு மட்டுமல்ல, தென் மாநிலங்களில் தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இப்படி ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது RSS, பாஜக, சங் பரிவார் கும்பலின் ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் ஒரு அங்கமாகத்தான் இப்படி பழனி பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவுக்கான மாத்திரைகள் கலக்கப்படுகிறது அப்படின்ற செய்தியை மோகன்ஜி பரப்பி இருக்கிறாரு. அதாவது AR டைரி அப்படின்ற நிறுவனம் திருப்பதி லட்டு தயாரிப்ப அவங்கதான் நெய் சப்ளை பண்ணிருக்கிறாங்க ஒரு 2 மாசம். அதுல நெய்ல பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான முழுமையான ஆய்வு இன்னும் முடியலன்னு நான் சொன்னேன். அதே போல பஞ்சாமிர்தம் அந்த விஷயங்களையும் AR ஃபுட்ஸ் தான் அவங்களும் சப்ளை பண்றாங்க, அவங்க நெய் தான் சப்ளை பண்ணப்படுது பழனி கோயிலுக்கும் அப்படின்ற அந்த பேட்டியை கொடுக்குறாரு. ஆமா, அததான் இதோட கனெக்ட் பண்றாங்க. AR டைரி தான் இதோட பழனி பஞ்சாமிர்தம் தயாரிப்பதற்கான நெய்யை சப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன? தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆவின் நிறுவனம் தான் பழனி பஞ்சாமிர்தத்தை
தயாரிப்பதற்கான நெய்யை சப்ளை பண்றாங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய பொய்! இந்த பொய்யை சொல்லியதற்காக பாஜகவினுடைய இளைஞரணி செயலாளர் வினோஜ் பி செல்வத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அதே போல அந்த கட்சியின் மாநில நிர்வாகி செல்வகுமார் மீது இரு பிரிவுகளின் அடிப்படையில் இன்றைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல இது ஒரு பெரிய அஜெண்டாங்க. கேரளா சபரிமலையிலையும் இதே போல நெய்யை பயன்படுத்துறாங்க. கர்நாடக கோயில்கள்லயும் இதே பன்றி கொழுப்பு நெய்யை பயன்படுத்துறாங்க, ஆட்டுக்கறி கொழுப்பு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பரப்புறாங்க. கர்நாடகாவில் விசாரிச்சா கர்நாடக மாநில அரசினுடைய எப்படி தமிழ்நாட்டில் ஆவின் இருக்கிறதோ அதே போல கர்நாடகாவில் நந்தினி அப்படின்ற அரசு நிறுவனத்தின் பால் நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தின் மூலமாகத்தான் நெய் சப்ளை செய்யப்படுகிறது. அப்ப உண்மை இப்படி இருக்கும் பொழுது தென் மாநிலங்களில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதா இந்த பார்ப்பன பாஜகவின் அவர்களினுடைய கைக்கூலியாக இருக்கின்ற நபர்களின் திட்டம். அதன் அடிப்படையில தான் தமிழ்நாட்டில் பழனி பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவுக்கான மாத்திரைகள் கலக்கப்பட்டிருக்கிறது. இது நான் செவிவெளி செய்தியா கேள்விப்பட்டேன் அப்படின்னு மோகன்ஜி சொல்றாரு. செவிலையே அப்பயே அவருக்கு மாவு கட்டு போடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வன்முறையாக பார்க்க தேவையில்லை. சமூக அமைதிக்கு எந்த நபர் குந்தகம் விளைவித்தாலும், மத அடிப்படையில் ஜாதிய அடிப்படையில் கலவரத்தை தூண்டினாலும் அந்த சக்தியை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அந்த கருத்துல இருந்துதான் நான் இதை முன்வைக்கிறேன். மோகன்ஜி இன்றைக்கு மட்டும்தான் இப்படி பேசுகிறாரா அப்படின்னா, சமீபத்தில் அர்ஜுன் சம்பத் முருகப்பெருவிழா அப்படின்னு அவர் ஒரு கூட்டத்தை நடத்துகின்றார். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மோகன்ஜி சுகி சிவம் ஆன்மீக பேச்சாளர், ஆன்மீக பெரியவர், சாதி அடிப்படையில் கடவுளை பார்க்க கூடாது, மனிதரிடையே சாதி பேதம் இருக்கக்கூடாது, மனிதர்கள் எல்லோரும் சமம், குலதெய்வ வழிபாடு ஜாதியை பாதுகாக்கிறது, அதனால் ஜாதியை விட்டொழியுங்கள், வர்ணாசிரம தர்மம் கூடாது அப்படின்ற கருத்தை முன்மொழிகிறார். பழனி கோயில் எப்படி பண்டாரங்களின் வசம் இருந்தது, அதை எப்படி பார்ப்பனர்கள் கைப்பற்றி கொண்டார்கள் அப்படின்ற வரலாற்றை முன்வைக்கின்றார், அதை அம்பலப்படுத்துகின்றார். இன்னும் சொல்ல போனால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய ஒரு தீர்ப்பு வருது. கொடிமரத்தை தாண்டி மற்ற மதத்தினர் பழனி முருகன் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது சுகி சிவம் மிக தெளிவாக சொன்னார், பழனி கோவில் சித்தர்களால் கட்டப்பட்ட கோவில், அந்த கோவிலில் கொடிமரமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது கொடிமரத்தை தாண்டி போகக்கூடாதுன்னு ஒரு நீதிபதி எப்படி சொல்ல முடியும்? அப்ப இவர்கள் எல்லாம் எப்படி ஒரு மத கலவரத்தை தூண்ட முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு அவர் அம்பலப்படுத்துறார். அப்படி அம்பலப்படுத்துகின்ற சுகி சிவத்தை சூரசம்ஹாரம் செய்ய வேண்டும் என்று இந்த அயோக்கியன் மோகன்ஜி மேடையில பேசுறான். யாருடைய மேடையில்? அர்ஜுன் சம்பத்தினுடைய மேடையில் பேசுறான். இந்தியா முழுக்க கல்புர்கி, நரேந்திர தபோல்கர், கௌரி லங்கேஷ் இப்படின்ற எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் இப்படிதான் படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்படி சுகி சிவத்தையும் குறிவைத்து அவரை சூரசம்ஹாரம் செய்ய வேண்டும் என்று ஒரு நபர் பேசுகிறார் என்றால் அந்த நபர் பொதுவெளியில் நடமாடலாமா? அந்த நபரை இவ்வளவு நாள் பொதுவெளியில் நடமாட விட்டது எவ்வளவு பெரிய தவறு? இதுதான் என்னுடைய கேள்வி. இது மட்டும் கிடையாது. கடலூர் விருத்தாச்சலத்தை சார்ந்த திலகவதி அப்படின்ற பெண் ஆகாஷ் என்கின்ற பட்டியல் சமூகத்து இளைஞரை காதலிக்கிறாங்க பல வருடமா. அந்த பெண் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர், இவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். இப்ப இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில் அந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒத்துக்கொள்ள மறுக்கிறாங்க. குறிப்பா அந்த குடும்பம் ஒத்துக்கொள்ள மறுக்கல, அந்த திலகவதியினுடைய குடும்பம் அதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனால் இதை வைத்து அரசியல் செய்ய நினைத்த பாஜகவும் பாமகவும் இதை எதிர்க்கிறார்கள். 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சனியனுக்கு என்ன பிரச்சனை? அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, வாழ போறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதற்கான வழியை கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதை தலையிட்டு அந்த திலகவதி என்கின்ற பெண்ணை இவர்களே ஆள் வைத்து கொல்லுகிறார்கள். கொன்றுவிட்டு அந்த பழியை பட்டியல் சமூகத்து இளைஞரான ஆகாஷ் மீது போடுறாங்க. அந்த சம்பவத்தில் இந்த மோகன்ஜி வீடியோ வெளியிடுறாங்க. ஆகாஷ் பாருங்க நாடக காதல் பண்ணி அந்த பொண்ணை திலகவதியை கொன்னுட்டான் அப்படின்னு கூச்சமே இல்லாம பேசுறான். இது எவ்வளவு பெரிய சமூக அநீதி! ஒரு அப்பாவி காதல் ஜோடிகள் 2 பேரும் காதல் செய்யறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. உனக்கே வலிக்குது? நீ ஆபாச அவதூறு நிறைந்த படங்களை எடுத்து சமூகத்தில் உள்ள அமைதியை குலைக்கிற. அப்படி இருக்கின்ற நீ
இதை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையாவது இருக்கிறதா? இது மட்டும் இல்ல, திரௌபதி அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்தினுடைய அடிப்படை கருத்து என்ன? பட்டியல் சமூகத்தினருக்கு முழுக்க முழுக்க எதிரான படம் அது. இப்ப வட மாவட்டத்தை பொறுத்தவரை வன்னியர்களும் பறையர்களுக்கும் என்ன அவங்களுடைய வாழ்க்கை முறையில் வேறுபாடு? கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை தான் இருக்கு. 2 பேருமே கட்டட வேலை, கூலி தொழிலாளிகளாக தான், விவசாய வேலைகளுக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த 2 சமூகங்களுக்கு இடையே பகைமையை தூண்டி நாடக காதல் என்ற அரசியலை முன்வைத்தது ராமதாஸ். அவர் அரசியலில் இதை முன்வைத்தார். மோகன்ஜி அதை திரைப்படத்தில் முன்வைத்தார். உண்மையிலேயே மோகன்ஜி எடுத்த ஒரு 3 படம் எடுத்ததா சொல்றாரு. ஒண்ணு வண்ணாரப்பேட்டை, இன்னொன்னு திரௌபதி, இன்னொன்னு பகாசுரன். இதெல்லாம் 3மே படமா? குப்பை தொட்டியில கூட போடுறதுக்கு தகுதி இல்லாத படம் அந்த படம். மேக்கிங்கும் சரி, ருத்ரதாண்டவம், இது எல்லாமே. அதான் பாருங்க, என்ன படம் வந்துச்சுன்னு கூட தெரியாத அளவுக்கு தான் அவரோட யோகிதை தகுதி இருக்குது. அவ்வளவு கேவலமான ஒரு இயக்குனர் தான் இந்த மோகன்ஜி. அவருக்கு என்ன தகுதி இருக்குது? அதாவது அவருடைய படத்தை, திரௌபதி படத்தை பார்த்து விட்டு வெளியில் வந்த இளைஞர்களிடம் பைட்டு போடுறாங்க. என்னங்க இந்த படத்தை பாத்தீங்க, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு 17, 16 வயது உடைய அந்த சிறுவன், அந்த இளைஞன் சொல்றான், என் வீட்லயும் எங்க அக்கா தங்கச்சி இப்படி லவ் பண்ணா கூட அவங்கள வந்து வெட்டி போடுவன்றான். அப்ப மோகன்ஜியினுடைய படங்கள், மோகன்ஜியினுடைய கருத்துக்கள் இந்த சமூகத்தில் என்னவாக இருக்கிறது, அது என்னவாக விளைவை ஆற்றுகின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த சமூக விரோதியாக இந்த மோகன்ஜி இது நாள் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். உண்மையிலேயே ஒரு கேவலமான ஜென்மன் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு நபர் எதற்காக வெளியில் இருக்க வேண்டும்? அவரை கைது செய்தது 100க்கு 100% சரி. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஆதரவு கொடுக்கிறாரு. ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்து அவருக்கு இது வந்து அரைகுறையான புரிதலோடு காவல்துறை மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்னு அவரே சொல்றாரு இல்லையா? இது கண்டிக்கத்தக்கதுன்றாரு. அதாவது நீங்க குறிப்பிடுற டாக்டர் ராமதாஸ் தானே சத்திரியண்டா அப்படின்னு வந்து தன்னுடைய சமூகத்து இளைஞர்களை தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு மருத்துவர். உண்மையிலேயே அவர் எம்பிபிஎஸ் படிச்சாரான்னு தெரியல. அவர் அவங்க சமூகத்து இளைஞர்களை எப்ப படிங்க, முன்னுக்கு வாங்க, அரசு வேலைக்கு போங்க, தனியார் துறையில வேலைக்கு போங்க, நல்லா வாழுங்க அப்படின்னு ஒரு முன்னுதாரணத்தை சொல்லணும். ஊர்ல ஒரு பெருசு இருந்தா என்ன சொல்லும்? படிச்சு மேல வாங்கப்பான்னு சொல்லும். ஆனா இந்த பெருசு தன்னுடைய பையன் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய பையன் எம்பி எம்எல்ஏ ஆக வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்து இளைஞர்களை ஒரு கலவர பாதைக்குள் அழைத்து செல்பவர் தான் இந்த ராமதாஸ். அவருடைய அறிக்கையை பார்த்த அரைகுறை புரிதலுடன் கைது செய்திருக்கிறார்கள். பொதுநலன் கருதி மோகன்ஜி இப்படி பேசி இருக்கிறார். உண்மையிலேயே இது என்னங்க பொதுநலன் இருக்குது? என்ன ஆட்சி விளம்பரமா? பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆட்சி மசாலா அப்படின்னு என்ன ஆட்சி விளம்பரமா என்ன? இதுல என்ன பொதுநலன் இருக்குது? உண்மையிலேயே இதுக்கெல்லாம் ராமதாஸ் வந்து வெக்கப்படணும், கூச்சப்படணும். வயசான காலத்துல ஓரமா தைலாபுரத்துல வந்து மாத்திரை சாப்பிட்டு படிச்சு தூங்க வேண்டிய காலத்துல இந்த மாதிரியான பொறுக்கிகளை ஆதரிப்பதற்கான காரணம் என்ன? ஏன்னா தன்னுடைய நாடக காதல் என்கின்ற போலியான அரசியலை திரைத்துறையில் காட்டுகின்ற ஒரு அயோக்கிய நபராக இந்த நபர் இருக்கின்றார். இவருடைய தேவை நம்முடைய சமூகத்திற்கு தேவை அப்படின்ற காரணத்தினால்தான் ராமதாஸ் இவரை ஆதரிக்கிறாரு. ராமதாஸ் வந்து உண்மையிலேயே அந்த சமூகத்து இளைஞர்களை பால்படுத்துகின்றார். மோகன்ஜி என்கின்ற தவறான முன்னுதாரணம். ஏங்க மோகன்ஜி படத்துல, அந்த திரௌபதி படத்துல திரௌபதியாக நடித்த அந்த ஷீலா, அந்த நடிகைகிட்ட நான் பேட்டி எடுத்திருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, எப்படிங்க இவ்வளவு கேவலமான படத்தில் நீங்க ஒரு கதாநாயகியா நடிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு இது குறித்து உங்களுக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னு கேக்குறப்ப அவங்க சொல்றாங்க, இல்லங்க எனக்கு என்னோட போர்ஷன் மட்டும்தான் கதையா சொன்னாரு, ஒட்டுமொத்த கதையையும் அவர் வந்து சொல்லல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்ப ஏமாத்தி ஒரு திரைப்படத்தை எடுத்த ஒரு திருட்டு பையதான் இந்த மோகன்ஜி. இவன் வந்து ஒரு இயக்குனர்னு சொல்றது கூட தகுதி இல்லாதவன். அவன் படத்தை பாக்குறதே வந்து மிகப்பெரிய தண்டனம்ப. ஏன்னா காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி அப்படின்ற கேடுகட்ட கேவலமான படங்களை எடுப்பதற்கு வடநாட்டில் சங்கிகள் இருக்கிறாங்க. அந்த தகுதிக்கு கூட பொருந்தாத ஒரு திரைப்படங்களை எடுத்த நபர் தான் இந்த நபர்.
இந்த நபர் RSS சங் பரிவாரங்களால் ஊக்குவிக்கப்பட்டு வளர்க்கப்படுகின்ற நபர். இவருக்கு யாருங்க ப்ரொடியூஸ் பண்றா? இவர் படம்லாம் ஒரு படமா? ஒரு ஷாட் வைக்கணும்னு கூட எப்படின்னு நாளைக்கு தெரியாது. ஆமா. அப்ப அந்த கிரவுட் ஃபண்டிங் மூலமா எப்படி பணம் வருது? RSS பாஜக இந்த பார்ப்பன கும்பல் அவருக்கு ஃபண்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் எப்படியாவது கலவரத்தை தூண்ட வேண்டும். ஒரு உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தையும், இன்னொரு உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய பறையர் சமூகத்தையும் வட தமிழ்நாட்டில் மோதவிட்டு, அந்த மோதலின் மூலமாக ஒரு அரசியலை செய்ய வேண்டும். அதை அறுவடை செய்ய வேண்டும். இப்ப வடநாட்டை பொறுத்தவரை மத அடிப்படையில் முஸ்லிம், இந்து அப்படின்ற கலவரத்தை தூண்டுகிறார்கள். ஆனால் குறிப்பாக தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல் எடுபட மாட்டேங்குது. அப்ப சாதி ரீதியாக இவர்களை அணிதிரட்டுவதன் மூலமாக இப்படி கலவரத்தை தூண்டி இதை சாதித்துக் கொள்ள முடியும் அப்படின்றத நினைக்கிறாங்க. பட் ஆனா அந்த கனவு ஒரு பொய்க்கனவாகத்தான் போகும் அப்படின்றது என்னோட கருத்து. உண்மையில் வட தமிழ்நாட்டில் சாதிய பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணம் ஒருபுறம் ராமதாஸ் என்றால், இன்னொரு புறம் இந்த மோகன்ஜி அப்படின்னு நான் சொல்லுவேன். ராமதாஸ் உண்மையிலே வெக்கப்படணும். இத்தனை வயசாயிருச்சு, கொஞ்சம் கூட மூளை இல்லையா? இப்ப கருத்தடை மாத்திரைகள், ஆண்மை குறைவு மாத்திரைகள் கலந்திருக்கிறாங்க அப்படின்னா, என்ன ராமதாஸ் சாப்பிட்டு பார்த்தாரா? அவருக்கு ஏதாவது ஆண்மை குறைவு வந்துச்சா? இல்ல அவரு பையன் அன்புமணி ராமதாஸ் சாப்பிட்டு பார்த்தாரா? அவருக்கு ஏதாவது ஆண்மை குறைவு வந்துச்சா? இல்ல இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்திருப்பீங்கல்ல, மூலம், பௌத்திரம், ஆண்மை குறைவு, எங்களிடம் மாறுங்கள், விரைவீக்கம் எல்லாத்தையும் நாங்க சரி செய்வோம் அப்படின்னு அப்படி ஒரு டாக்டரா அப்படின்ற கேள்வி நமக்கு வருகிறது. இந்த கேள்வி இப்ப கடுமையா பேசுறேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இது எவ்வளவு இல்ல இது அவங்களுக்கு ஆதரவா நீங்க அவர் குற்றம் செய்திருக்காரு, கைது நடவடிக்கை பண்ணிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்ப அவருக்கு ஆதரவு வரக்கூடிய சில நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டுல பல சட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் நடக்குது, பல குற்ற சம்பவங்கள் நடக்குது, அதன் மீதெல்லாம் காவல்துறை இவ்வளவு ஈடுபாடு கொடுக்குறாங்களா? ஆனால் தனக்கு எதிராக சித்தாந்தம் கூட சில நபர்கள் ஏதாவது சொன்னா போதும் உடனே கைது நடவடிக்கை மேற்கொள்றாங்க அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுதுல. இப்ப தனக்கு எதிரான சித்தாந்தம்னா பல பேர் அப்படி தமிழ்நாட்டில் கருத்து சொல்கிறார்கள். அப்படி எத்தனை பேரை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்யுது? உதயநிதி குறித்து, அவருடைய குடும்பம் குறித்து, முதல்வர் MK ஸ்டாலின் குறித்து, அவருடைய குடும்பம் குறித்து ஆபாச படங்களை சித்தரித்து வெளியிடுகிறார்கள். அவர்களை கூட இணையதளத்தில் இப்படி பரப்புபவர்களை கூட தமிழ்நாடு போலீஸ் கைது செய்ய மறுக்கிறது அப்படின்றதா நம்முடைய குற்றச்சாட்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த நபரை கைது செய்வது எப்படி எதிர் சித்தாந்தம்? என்ன எதிர் சித்தாந்தம் இவன் இருக்குது? திரௌபதி படத்துல இப்படி பட்டேல் சமூகத்து மக்களையும் திருமாவளவனையும் எதிரியாக காட்டி ஏதோ கொஞ்சம் பேரை பார்க்க வச்சான். பார்த்ததன் மூலமாக எங்க அக்கா தங்கச்சியே வெட்டுவேன் அப்படின்னு அந்த சமூகத்து இளைஞர்களை பேச வச்சான் இந்த மோகன்ஜி. அதுக்கு பிறகு இந்த பகாசுரன் இந்த ஆள் ஒரு படம், பகாசுரனோ ருத்ரதாண்டவமோ சில காட்சிகளை மட்டும் பார்த்திருக்கிறேன். கம்யூனிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள் இவங்கெல்லாம் இந்த சமூகத்திற்கு எதிரானவர்கள் அப்படின்னு காட்டலாம். இது யாருடைய கொள்கை? RSS கொள்கை. மெட்டீரியலிஸ்ட், மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், பெரியாரிஸ்ட், அப்புறம் இடது, அப்புறம் ஜனநாயக சக்திகள், இவர்களை எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்றதுதான் RSS பாஜகவினுடைய அடிப்படை கொள்கை. அந்த கொள்கையை பேசுகின்ற நபர் அதையும் ஒரு நல்ல திரைப்படமா எடுக்கிறதுக்கு யோகிதை இல்லாதவர். ஒரு எதிரி என்று சொன்னால் கூட அதற்கு ஒரு யோகிதை வேண்டும். அப்படி ஒரு யோகிதை இல்லாத நபர் தான் இவரு. இப்ப இந்த நபரை என்னங்க இவ்வளவு நாள் இத்தனை ஆபாச வேலைகளையும் நான் ஏற்கனவே பட்டியலிட்டேன். இவ்வளவு கேடுகட்ட கேவலமான கீழ்த்தரமான வேலைகள் பார்த்த பொழுதும் இந்த நபரை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்யலையே. அதுவே மிகப்பெரிய குற்றம். SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த நபரை திரௌபதி படம் வெளிவந்த பொழுது கைது செய்திருக்க வேண்டும். அப்ப இவ்வளவு நாள் தமிழ்நாடு போலீஸ் விட்டுட்டு இன்றைக்கு பக்தர்கள் பழனி கோயில் என்னங்க, இஸ்லாமியர்கள் கூட அந்த கோயிலுக்கு போறாங்க. இந்த முருகன் மாநாடுன்னு நடத்தினாங்க, அதுல இஸ்லாமியர்கள் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு முருகனுக்கு அப்படி ஒரு வரவேற்பு தமிழ்நாட்டுல இருக்குது. சாதி மதம் தாண்டி ஒரு முருகனை வழிபடுறாங்க. நமக்கு உடன்பாடு இருக்குதோ இல்லையோ அது ரெண்டாவது. அப்படி ஒரு முருக வழிபாடு இருக்கிறது. தமிழ் கடவுள் அப்படின்ற ஒரு அடையாளம் முருகனுக்கு இருக்குது. அப்ப அந்த பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவுக்கான மாத்திரை கலந்திருக்கிறாங்கன்றது எவ்வளவு பெரிய விஷயம். இது எவ்வளவு பெரிய கலவரத்தை தூண்டுற செயலா இல்லையா? சமீபத்துல ஒரு பதிவு போட்டிருந்தார் மோகன்ஜி. திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு கலந்திருக்குது அப்படின்னு சொன்னப்ப உடனே தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வைஷ்ணவ பார்ப்பனர்கள்,
அந்த லட்டு பிடிக்கிற பார்ப்பனர்களை குற்றம் சாட்டுறானுங்க. அவங்கள திட்டலான்னா இவனுங்களுக்கு தூக்கமே வராது அப்படின்றான். அப்ப இவன் அடிப்படையில யாருன்னா, இவன் வன்னியர் சமூகத்துக்கு கூட நேர்மையானவன் கிடையாது. ஒரு ஜாதி வெறி கூட இவன்ட்ட நேர்மையான ஜாதி வெறி கிடையாது. இவன்ட்ட இருக்கிற ஜாதி வெறி யாருக்கானது அப்படின்னா, தான் ஒரு பார்ப்பன அடிமை, நான் உங்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கின்ற ஒரு அடிமை நாய் அப்படின்னு எழுதி கொடுத்தவன் தான் இந்த மோகன்ஜி. இவனுக்காக வந்து தமிழ்நாடு போலீஸ் ஏதோ அதிரடி நடவடிக்கை எடுத்துட்ட மாதிரியும், இந்த சீன் எல்லாம் கிரியேட் பண்றது இது ஒரு தேவையில்லாதது. வேணா ராமதாஸ் பாமக காரங்க வேணா பேசிக்கலாம். இத பத்தி எந்த வன்னியரும் கவலைப்பட போறது இல்ல. இவன மாதிரி இன்னும் 1000 பேரை அரெஸ்ட் பண்ணா கூட கவலைப்பட போறது இல்ல. அரசு ஏற்கனவே யாருமே கண்டுக்காத சொந்த ஜாதியினரே சொந்த ஜாதியாலேயே கைவிடப்பட்ட ஒரு அரசியல் அனாதையாக ராமதாஸ் இருக்கிறாரு. அவருக்காகவே யாராவது அறிக்கை விட வேண்டிய நிலைமையில இருக்கிறாரு. அவர் போய் இவனுக்காக அறிக்கை விட்டதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நன்றி. நிறைய விஷயங்களை ஆணித்தரமா பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர். நன்றி.